அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் உங்கள் ரவிக்குமார். தினம் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ். இன்றைய ஜியோ பாலிடிக்ஸ் பகல்காம் தாக்குதலும் அதை தொடர்ந்து இந்தியா பாகிஸ்தானுடைய போர் பதற்றத்துக்குள்ளே நுழைகிறோம். நம்ம அடுத்தடுத்த பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட்டிருக்கிறோம். இன்று அதை விட பல அதிர்ச்சி தகவல்களை வெளியிட போகிறோம். காரணம் என்னவென்றால், பகல்காம் தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட 6 தீவிரவாதிகளோட புகைப்படங்கள் சொல்ல முடியாது, அதுக்கு பின்புலமாக இருந்து செயல்பட்டவங்க. நான் அதை சொல்கிறதுக்கு முன்பு உங்களுக்கு ஒரு நிறைய சந்தேகம்லாம் வரலாம். அது எப்படிப்பா ஹமாஸை சொல்கிறேன், எங்கே சொல்கிறேன் அப்படின்லாம் உங்களுக்கு நிறைய சந்தேகம் வரலாம். கூட்டி கழித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு சில தகவல்கள் ஒரு சில ரீசனுக்காக வெளியிட மாட்டாங்க. நானும் உங்களுக்கு ரொம்ப வெளியிட்டேன்னா அது ரிஸ்க் ஆகிடும். ஏன்னா நான் ஒரு சாதாரண நாள் உங்கள்லேருந்து ஒரு செய்தியை போடுறேன். நீங்கள் அரசியல் பஸ்ஸில் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் சம்பவத்துக்கு வரேன். ஒரு ஷாக்கிங் தகவலுக்கு போயிடலாம். பக்கத்தில் ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு போடுறேன் இந்த சைடில். அதில் ஒரு 6 பேர் பேசுகிறாங்க. இந்த 6 பேரில் 1, 2, 3, 4, 5, 6 இருக்குல்ல, அதில் யார் யார் இவங்க அப்படின்னா, 1 லக்சர் டெப்டி சீஃப் சைஃபுல்லா கசூரி, 2வது லக்சர் டாப் கமாண்டர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட பொறுப்பாளர் அபு மூசா, இன்னொன்று லக்சர் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட ரெக்யூர்மெண்ட் கமாண்டர் 3 இருக்கிற நம்பர் முகமது நவாஸ். அந்த முகமது நவாஸ் அப்படின்ற ஒரு நோட் பண்ணிக்கோங்க. ஏன்னா 3 மைண்டுக்குள்ளே ரொம்ப நோட் பண்ணிக்கோங்க. நான் கிளைமேக்ஸில் உங்களுக்கு சொல்கிறேன், காரணம் சொல்கிறேன் நான். ஏன்னா அவர் தான் ரெக்யூர்மெண்ட் கமாண்டர். ஏன் அதை நான் திருப்பி சொல்கிறேன்றதை இந்த பதிவு முடியும் போது நான் ஞாபகம் தான் சொல்கிறேன். முகமது நவாஸ். 4 யார் அப்படின்னா, இஸ்புல் ஆப்ரேஷன் கமாண்டர் அப்துல் ரஃபா ரசூல். 5 லக்சனுடைய ஃபீல்டு கமாண்டர் அப்துல்லா காலித். 6 ஹஜ் கமாண்டர் இத்ரிஸ் ஷாஹின். சரி, இவங்களுக்கு யாருடைய மேற்பார்வையில் இவங்க இருக்காங்க அப்படின்னாங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஆர்மியும் பாகிஸ்தானோட ISIனுடைய மேற்பார்வையில் இருக்காங்க. என்ன உங்களுக்கு சந்தேகம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. மொதல் மீட்டிங் எப்போ நடக்குதுன்னா 2 பிப்ரவரி 2025 சைஃபுல்லா கசூரி ஒரு டிக்ளரேஷன் கொடுக்குறாரு. காஷ்மீர் வுட் பிகேம் ஏ இஸ்லாமிக் நேஷன். காஷ்மீர் இதுக்கப்புறம் இஸ்லாமிக் நேஷனாக உருவாக்கணும் அப்படின்னு ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டு கொடுக்குறாரு. அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துட்டு பிப்ரவரியினுடைய கடைசி வாரத்தில் ஒரு மீட்டிங் ஒன்று அரேஞ்ச் பண்ணுறாங்க பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில். இந்த மீட்டிங்கில் அந்த டெப்டி ஹெட் யார், கசூரியும் சரி அபு மூசாவும் சரி, இந்த 5 முக்கிய தீவிரவாதிகளும் ஒன்றா சேர்றாங்க. பெரிய அளவுக்கு வெறித்தனமாக பேசுகிறாங்க, பயங்கரமாக பேசுகிறாங்க. அவங்களோட பேச்சுகளெல்லாம் என்ன, ஒரு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் வீடியோவாக இருக்குது. அது ஒரு சில செக்யூரிட்டி ரீசனுக்காக முழுசாக நம்ம சொல்ல முடியாது, வெளியிட முடியாது. ஆனால் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனி காஷ்மீரை எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது, அது முழுமையாக இஸ்லாமிக் நேஷனாக உருவாக்கியே தீர வேண்டும் அப்படின்னு பிரமாணம் எடுக்கிறாங்க. சுற்றி இருக்கிறவங்களும் கத்துறாங்க ஆமான்ட்டு. அதுக்கப்புறம் மார்ச் முதல் இந்த லிங்கையும் நான் இப்போ போடுற இந்த நியூஸையும் ஹமாஸுடைய ஃப்ரண்ட் ரன்னர் ஒருத்தரை நான் கலந்துக்கிட்டார் நான் சொன்னேன் இல்லையா, அவரையும் நீங்கள் மேட்ச் பண்ணிங்க அப்படின்னா இது எல்லாமே மேட்ச் வரும், உங்களுக்கு கிளியராக மேட்ச் வரும். மார்ச், அதாவது ஃபர்ஸ்ட் வீக் ஆஃப் மார்ச்சில் இதே சேம் 5 டெரரிஸ்ட் குரூப் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மிர்பூரில் ஒரு பெரிய அளவுக்கு ஒரு கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறாங்க. இதில் நம்ம 2 விஷயமா புரிஞ்சிடலாம். அந்த கூட்டத்தை அரேஞ்ச் பண்ணுறதுல அவங்க அதை ஸ்பீச்சும் கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் 2 நாள் அங்கே ஸ்டே பண்ணுறாங்க, பெரிய அளவுக்கு அடுத்த ஒரு பிளானுமே பண்ணுறாங்க. இந்த ஒரு கூட்டத்தில் கலந்துக்கிறதுக்கு தான், அதாவது என்னது, காஷ்மீரை இஸ்லாமிக் தேசமாக உருவாக்கணும் அப்படின்றதுல ரொம்ப குறியாக இருக்கிற நபர் கூட்டத்தில் தான் அங்கேருந்து கலந்துக்கிட்டாங்க. இன்னொரு நபரும், அதாவது ஹமாஸ்லேருந்து கலந்துக்கிட்டாங்கன்றது நான் சொல்லியிருந்தேன் நான். 11 மார்ச் ரொம்ப முக்கியங்க. 11 மார்ச்சில் என்ன பண்ணுறாங்க, அந்த ரேலி நடத்துகிறாங்க. அந்த ரேலியில் கலந்துக்கிறாங்க, மற்ற நபர்களும் உள்ளே கலந்துக்கிறாங்க. இந்த 5 முக்கிய தீவிரவாதிகளும் கலந்துக்கிறாங்க. ரேலி முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு ரகசிய கூட்டம் ஒன்று நடத்துகிறாங்க. அந்த ரகசிய கூட்டத்தில் இதெல்லாம் விவாதிக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. லாஸ்ட் வீக், மார்ச்சினுடைய லாஸ்ட் வீக்கில் தான் இந்த டேட்டை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஏப்ரல் 22 நம்ம டார்கெட் பண்ணலாம், ஃபைனலைஸ் பண்ணலான்ற மாதிரி சொல்லப்படுகிறது. ஃபைனலாக எப்போ கூட்டம் போட்டிருக்காங்கன்னா ஏப்ரல் 18, ஏப்ரல் 19 இந்த 2 நாளில் சேம் எகைன் இந்த 5 தீவிரவாதிகள் பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் ராவல்கோட் அப்படின்ற ஒரு பகுதியில் கேதர் பண்ணியிருக்காங்க. இந்த ராவல்கோட்டில் கேதர் பண்ணும்போது தான் அவங்க ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணியிருக்காங்க. 22ஆம் தேதி ஒரு தாக்குதலை நிகழ்த்தியிருக்காங்க.
நான் ஒரு மூன்றாவது நபரை வந்து நோட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன் நான். பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரோட ரெக்ரூட்மெண்ட் கமாண்டர் முகமது நவாஸ் அப்படின்ற ஒரு நபரை வந்து சொல்லியிருந்தேன். இன்னைக்கு இராணுவம் சரி அங்கே காஷ்மீர்லேருந்து ஒரு தகவலை ஒன்று வெளியிட்டிருந்தாங்க. பாகிஸ்தான் டெரரிஸ்டோட பஹல்காம் தாக்குதலுக்கு தொடர்புடைய நபர்கள் அப்படின்னு ஒரு லிஸ்ட்டை ஒன்று வெளியிட்டிருந்தேன். அந்த லிஸ்ட்டையும் பாருங்கள். எல்லாமே முகமது அப்படின்னு இருக்கும் பாருங்க. முகமது அதில் ரஹ்மான் தெனு, முகமது ஆசிஃப் அகமது ஷேக், முகமது அசான் அகமது ஷேக், முகமது அரிஸ் நசீர், முகமது ஹமீம் நசீர் வாணி. இது எல்லா லிஸ்ட்டையும் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே ரெக்ரூட்மெண்ட் கமாண்டருக்கும் இவருக்கும் பெரிய அளவுக்கு தொடர்பு இருப்பதா நீங்கள் உணர்வீங்க. இதுக்கு மேலே நீங்கள் வேறு ஏதாவது வேணுமா? ஏன்னா நம்ம ஏதோ முடிஞ்சது ஓரளவுக்கு சொல்லிட்டோன்னு நினைக்கிறேன். நீங்கள் இதுக்கப்புறமா அடுத்தடுத்த செய்திகளை வெளியெல்லாம் ஒரு சில செய்தி சேனல்கள் இல்லை அப்படின்னா இந்த நியூஸை கமுக்கமாக வச்சுருப்பாங்க. எப்போ நீங்கள் பெருசாக உணர்வீங்க? ஆமாம், அன்றே சொன்னார் ரவி அப்படின்ற மாதிரி நீங்கள் எப்போ உணர்வீங்க அப்படின்னா, இதெல்லாம் மர்ம மனிதர்கள் ஒரு சில நேரத்தில் ஒரு சில நிகழ்வுகள் அப்பப்போ நடக்கும். அப்போ நீங்கள் புரிஞ்சுப்பீங்க. இல்லை கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்களா அப்படின்றத நீங்கள் பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த இடத்துல நீங்கள் 2 கம்பேரிசன் பார்த்துக்கலாம். என்னப்பா ரமணா படம் மாதிரி அங்கே காவல்துறை வந்து நெருங்கவே இல்லை, நீ வந்து பார்த்தா அங்கே தனியாக ஒரு ஏஜென்ட் போய் உள்ள பயங்கரமாக விசாரணை பண்ணிட்டு இருப்பார். கடைசியில் இந்த முடிவெட்டில் இப்போ தான் அதை ஆரம்பிக்கிறாங்களான்ற மாதிரி நினச்சிக்காதீங்க. ஒரு சில உளவு தகவல்களையும் ஒரு சில வந்து வெளியில் ஃபுல்லாக சொல்ல மாட்டாங்க. ஒரு சில விஷயங்களை வந்து என்ன பண்ண போகிறாங்க என்ன பண்ணுறாங்கன்றது. ஆனால் இந்த தீவிரவாதிகள் தான் மிக முக்கியமான நபர்கள் அப்படின்றத நான் மறுபடியும் சொல்கிறேன். இந்த லிஸ்ட்டில் கலந்துக்கிட்டாங்க. இன்னும் நிறைய உங்களுக்காக சர்ப்ரைஸ் இந்த வீடியோக்குள்ளே காத்துட்ருக்கு. வாங்க போகலாம் சம்பவத்துக்குள்ளார. வீடியோவில் பார்த்தோம்னா நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க. மறக்காம பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோ கொடுக்கலாம். காலையில் முந்தைய பதிவில் உங்ககிட்ட ஒன்று சொல்லியிருந்தேன் நான். ஸ்போர்ட்ஸ் கிடா அப்படின்ற ஒரு எக்ஸ்தலத்தில் ரொம்ப ஃபேமஸாக என்கூடியது ஒரு நியூஸ் சேனல் நிறுவனம். அவரோட ஓனர் கூட நான் போட்டிருந்தேன். நான் என்ன ஒரு வார்த்தை பயன்படுத்தினார்? இந்தியா ஆக்குபைடு காஷ்மீர் அப்படின்னு பயன்படுத்தினார். எனது கடும் கண்டனத்தை தெரிவிச்சிருந்தேன். நீங்கள் கூட கடும் கண்டனம் தெரிவிச்சிருந்தீங்க. அந்த கண்டனத்துக்கு மத்தியில் இன்றைக்கி அவர் வந்து தார்மீக மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். என்ன மன்னிப்பு கேட்குறாருன்னா, ரெக்கார்டிங் மை அட்மின் இஸ் ஏதோ ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் போட்டு என் அட்மின் பண்ண தப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டார். ஐயா, அந்த அட்மின் கதையை கேட்டால் டென்ஷன் ஆயிடுவோம். இந்த மாதிரி அட்மின் கதையை கேட்டு நாங்கள் ரொம்ப பழகிட்டோம். நாங்கள் அங்கே தீவிரவாதி என்னடானா அவன் ஃபுல்லாக ஏற்கனவே தாக்கல் நடத்திட்டு நான் தான் சொல்லிட்டு கடைசியில் 2 நாளுக்கு அப்புறம் ஐயா என் பேஜை யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க, எனக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை, என் அட்மினை கேட்டால் தான் தெரியும், அவன் என்னன்னா அந்த பெல்ட் அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்கான், நீங்கள் என்னென்னா அட்மின் தான் காரணம்னு சொல்கிறீங்க. நாட் குட். எங்கேயோ இடிக்குது, கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. வார்த்தைகளை ஸ்கேல் வச்சு அளந்து கூட பேசுங்க. இன்னொரு விஷயம் கூட உங்ககிட்ட சொல்லியிருந்தேன். நேற்றைய டாபிக் இரவு பதிவில் நேற்றைய டாபிக் கூட போட்டிருந்தேன். பாகிஸ்தான் வந்து சீனாவுடைய போர் விமானத்தை பயன்படுத்தலை இன்ன வரைக்குமே, பயிற்சிகளில் கண்ணுக்கு தென்படல அப்படின்றத சொன்னேன். வியாபாரத்தின் காரணமாக கூட நிறுத்தியிருக்கலான்ற மாதிரி நிறைய விளக்கங்கள்லாம் கொடுத்துருந்தேன். இன்றைக்கி மிக முக்கியமான ஒரு மீட்டிங் நடந்தது. ஃபாரின் மினிஸ்டர், பாகிஸ்தானுடைய ஃபாரின் மினிஸ்டர், டெப்டி ஃபாரின் மினிஸ்டர் இவர் தான். இவரும் இந்த பக்கம் ஃபாரின் மினிஸ்டர் ஆஃப் வாங் ஹீ அவர்களும் முகமது இசாக் தார் அவர்களும் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினாங்க. பேச்சுவார்த்தை நடத்தினதுக்கப்புறம் இன்றைக்கி ஒரு சில வீடியோ பதிவுகள் மக்கள் ஆர்வ கோளாறில் வெளியிட்டிருக்காங்க. லோ ரேஞ்சில் JF-17 வந்து பறந்துருக்கு, போர் பயிற்சிகளை வந்து மேற்கொண்டிருக்கிறாங்கன்னு சொன்னாங்க. பட் போர்க்களத்தில் பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா, பயன்படுத்துகிறாங்களா, இல்லை பயிற்சிகளை மட்டும் மேற்கொள்கிறாங்களா அப்படின்றது இன்னும் கேள்விகளுக்கான விடைகள் இல்லை. ஆனால் ஒரு சில பத்திரிகைகள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை சீனா வந்து உத்தரவு கொடுத்துருச்சு பயன்படுத்துங்கன்ற மாதிரி உத்தரவு கொடுத்ததா இன்றைக்கி காலைல ஃப்ளாஷ் நியூஸாக வந்து போயிட்டு இருந்தது. பட் எனக்கு கொஞ்சம் நம்பிக்கை இல்லை, வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதில் ஏதோ ஒரு சம்திங் ஒரு சின்ன விஷயங்கள் கொஞ்சம் மாறுதல் வர மாதிரி எனக்கு தெரியுது. அது உங்களுக்கு நான் ஃபைனலைஸ் பண்ணிட்டு சொல்கிறேன். நான் களத்தில் இறங்கிட்டார் நம்ம அந்தர்பல்டி ஆறுமுகம். யாருங்க? துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் களத்தில் இறங்கிட்டார். ரொம்ப நாளாக அவரை பற்றி நீங்கள் பேசலை நீங்கள் நினைக்கிறீங்களா, வந்துட்டார். சிங்கம் களை இறங்கிடுச்சுன்ற மாதிரி இங்கே ஒரு வரைபடம் உங்களுக்காக பிரத்யோகமாக இஸ்தான்புல்லிருந்து C-130E கார்கோ பிளான் TUAF 509 எங்கிருந்து வந்திருக்கிறது? கராச்சியில் வந்து இறங்கியிருக்கிறது. இது முழுக்க ஆயுதமாக இருக்கும் என்று சந்தேகிக்கப்படுகிறது. ஏன்னா இப்போது நிலைமைக்கு பாகிஸ்தானுக்கு முழு உதவியாக தைரியமாக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நாடு எது அப்படின்னா அது வந்து துருக்கி தான். எப்பவுமே எந்த சூழ்நிலையுமே சீனா கூட ஒரு சில நேரத்தில் பல்ட்டி அடிப்பாங்க செய்வாங்க. அவர் வந்து இஸ்ரேலுக்கு எப்படி முழு ஆதரவு கொடுக்குறாரோ, துருக்கி அதிபர் எரடகன் அவர்கள் தனது முழு ஆதரவை இஸ்ரேலுக்கு எப்படி கொடுக்குறாரோ அதே மாதிரி பாகிஸ்தானுக்கும் கொடுப்பார்.
அதனால் பாகிஸ்தானுக்கான ஆயுதங்கள் மேபி இன்றைக்கி ஒன்று தான், மேபி இன்னும் கூடிய 2-3 லோடு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருப்பதான் கேள்விப்பட்டிருக்கேன். அதையும் உங்களுக்கு கன்ஃபார்ம் பண்ணிட்டு சொல்லிடுறேன். ஒன்று அடுத்து மிக முக்கியமான விஷயங்க, ஆப்கானிஸ்தானுடைய மிக முக்கியமான ஃபாரின் மினிஸ்டரை போயிட்டு இன்றைக்கி நம்ம இந்தியானுடைய டாப் டிப்ளமேட்டிக் போய் மீட் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவல் சம்பவம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் வந்து பொருளாதார ரீதியாகவும் அடுத்தடுத்து என்ன பிஸ்னஸ்லாம் பண்ணலான்ற மாதிரி வந்து பேசிக்கிட்டோம், ஆப்கானிஸ்தானுடன் என்னென்ன பிஸ்னஸ் என்னென்ன ட்ரேட் அக்ரிமெண்ட்லாம் பேசிக்கிட்டோமோ சொன்னாங்க. பட் இந்த மாதிரி சூழ்நிலை போய் ட்ரேட் அக்ரிமெண்ட் பேசுகிறதே எதுக்காக? நீங்கள் அங்கே போகாதீங்க, எங்கள் பக்கம் நில்லுங்க, எங்கள் பக்கம் நின்று அங்கே பாகிஸ்தான் மூலையில் ஏதாவது ஒன்று பண்ண முடியுமா, உங்களுக்கு தேவையான பகுதிகளை இந்த மாதிரி சமயத்தில் உங்களால் பிடிச்சிக்க முடியுமா, எங்களுடைய ஆதரவு உங்களுடைய ஆதரவு தேவைன்ற அடிப்படையில் போயிருப்பாங்க. நீங்கள் ஒன்றே நீங்கள் டவுட்டாக நினைக்கலாம், நம்ம இந்தியா பெரிய நாடு, நம்ம ஏன் பாகிஸ்தானுக்கிட்ட ஆப்கானிஸ்தானுக்கு ஆதரவு கேட்கணுமா நினைக்கிறீங்க? சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளுடைய ஆதரவு ரொம்ப முக்கியங்க, ரொம்ப முக்கியம். அது வந்து போருடைய சூழல் நகரும் பட்சத்தில் நாளைக்கு என்ன அவங்க நாட்டினுடைய ஏர்பேஸை கொடுத்து தாக்கல் நடத்துறதுக்கு எதாவது பயன் பண்ணாலும் இன்னும் மோசமான விளைவுகள் ஏற்படும். அதனால் எந்தெந்த நாடுகள் நம்ம பக்கம் கொண்டு வர முடியுமோ அது எல்லாமே ராஜதந்திர ரீதியில் வந்து கரெக்ட் பண்ணுவாங்க. ஒன்று. இரண்டாவது என்னென்னா, இப்போ லண்டனில் ரீசண்டாக இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள் பேசும்போது ஒட்டுமொத்தமாக இதுக்கு ஒரு நிரந்தர தீர்வு கிடைக்கணும், பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் நிரந்தர தீர்வு கிடைக்கணும், காஷ்மீருக்குள்ளே தாக்கல் நிகழாமல் இருக்கணும் அப்படின்னா பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் இந்தியா வசம் கொடுத்துட்டாங்கன்னா பாகிஸ்தானும் சேஃபாக இருக்கலாம், நாங்களும் சேஃபாக இருக்கலாம், அதை நாங்கள் கூடிய விரைவில் அடைய தான் போகிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அந்த வார்த்தையினுடைய அர்த்தங்கள் இப்போ நகர்கின்ற நிகழ்வுகளை புரிஞ்சுக்கலாம். ஏன் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு மீட்டிங் இன்னைக்கு காலையிலேருந்து பரபரப்பாக தான் இருந்தது. ஃபஸ்ட்டு ராஜ்நாத் சிங் அவர்கள்கிட்ட ஒரு மீட்டிங், அப்புறம் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்கள்கிட்ட ஒரு மீட்டிங், அப்புறம் அஜித் தோவல் வந்து அவரு தனிப்பட்ட முறையில் ஒரு மீட்டிங், அப்புறம் இவங்க 3 பேரும் ஒன்றா சேர்ந்த ஒரு மீட்டிங், அப்புறம் இவங்க சேர்ந்து மறுபடியும் மோடி அவர்கள்கிட்ட ஒரு மீட்டிங், இது மாதிரி அப்புறம் உள்துறை அமைச்சரை வந்து சந்திக்கிறாங்க. இது மாதிரி காலையில் இருந்துங்க ரொம்ப பரபரப்பாக்குறாங்க, மிக முக்கிய முடிவுகள் எடுக்கிறாங்கன்றது தெரியுது. இன்னொரு ராஜதந்திர ரீதியில் நேற்று ஐநாவில் மிக முக்கியமான முடிவு எடுத்திருக்காங்க. நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன் பார்த்தியா, இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, செக்யூரிட்டி கவுன்சில் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஃபினான்சியர் ஆர்கனைசேஷன், அதாவது இந்த தாக்குதலுக்கு மூளையாக செயல்பட்ட எந்த ஒரு அமைப்பு எந்த ஒரு இதாக இருந்தாலும் முழுமையாக டெரரிஸ்ட் அக்கௌண்டபிளாக எடுத்து பொருளாதார தடைகளை விதிக்க வேணும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு யூஎஸ், ஃப்ரான்ஸ், யூகே, ரஷ்யா, சீனா விட்டுருங்க லிஸ்ட்டில் இருக்குது, பட் அவங்க பண்ண மாட்டாங்க. ஆனால் சவுதி, யுஏஇ, இஸ்ரேல், ஜப்பான், ஆஸ்திரேலியா, நேபாள், ஈவன் ஈரான் எல்லாமே வந்து சத்திய பிரமாணம் பண்ணி கொடுத்துருக்காங்க, கண்டிப்பாக நம்ம பொருளாதார தடையை போடலான்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு செய்தியை வந்து நான் கரெக்ட் பண்ணிட்டு போயிடுறேன். ஐஎன்எஸ் விக்ராந்த் கப்பல் வந்து அரேபியன் சி வழியாக கராச்சி நோக்கி போச்சு. ஆனால் திடீர்னு ஒரு சில புகைப்படங்கள் சேட்டலைட் இமேஜஸ்லாம் வெளியிட்டு இல்லை ரிட்டர்ன் வந்துருச்சு, என்ஜின் ப்ராப்ளம்ன்ற மாதிரிலாம் ஒரு கதையை சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கு கிராக் வந்து அவங்கள காரி துப்பிடுச்சு. இங்கே பாருக்கன்னா இது மாதிரி பொய் செய்திகளை வெளியிடாதீங்க, இது ஒரு ரொட்டீன் ஒர்க்கில் அது எங்கே டாக் பண்ணியிருக்காங்கன்னு தெரியும். வரது கூட எல்லாமே நீங்கள் சொல்கிற நியூஸ், அதாவது என்ன மாதிரி செய்தியை பரப்பிட்டு இருந்தாங்கன்னா அவ்வளோதான் பயந்து வந்துடுச்சு, என்ஜின் இதாகிடுச்சுன்ற மாதிரி நிறைய பொய் செய்திகளை வெளியிட்டு இருந்தாங்க, இல்லைன்ற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு பொய் செய்தியை நான் சொல்லிடுறேன். நான் பாகிஸ்தானுடைய ஜெனரல் அசீம் முனீர் 2 நாளைக்கு முன்பு யாரெல்லாம் செய்தியை பார்த்தீங்கன்னா புரியும், ஏன்னா நிறைய நியூஸ் சேனல் பெரிய விவாதமே எடுத்துட்டாங்க. இந்தியாவுடைய மிரட்டலுக்கு பணிந்தது பாகிஸ்தான், குனிந்தது பாகிஸ்தான், கண்ணீர் வடித்தது பாகிஸ்தான் அப்படிலாம் போட்டிருந்தாங்க. மிரலும் பாகிஸ்தான்லாம் போட்டாங்க. அதுக்கெல்லாம் இல்லைங்க, இந்தியாவுடைய மிரட்டலுக்காக இந்தியாவிடம் போர் புரிய வேண்டும் என்பதற்காக அவர் ராஜினாமா செய்யவில்லை, அவர் காணாமல் போகவில்லை. சம்பவம் வேறு. அவர் வந்து தனது அதிகார துஷ்பிரயோகத்தை பயன்படுத்தி தனது மனைவியின் உறவினர்களுக்கு அதிகமான வேலை வாய்ப்புகளை வாங்கி கொடுத்திருக்கிறார். அங்கே பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய 10% நிறுவனங்கள், கம்பெனி நிறுவனங்கள் எல்லாமே அவருக்கு கப்பம் கட்டி இருக்கிறது. அவங்க வீட்டு வேலைக்காரியை கூட கலெக்டர் ஆக்கியிருக்கிறார், அவங்க வீட்டு தோட்டக்காரனை வந்து ஐபிஎஸ் ஆக்கியிருக்கிறார், அவங்க வீட்டு சமையல்காரனை கூட இன்னொரு சமையல்காரனை கொண்டு போயிட்டு அவர் கலெக்டர் ஆக்கியிருக்கிறார். இந்த மாதிரி பழைய திட்டங்களை செய்திருக்கிறார். வீட்டில் வேலை செஞ்சவங்கலாம் கொஸ்டின் பேப்பரை கொடுத்து என்னென்ன உயர் பதவிகள் அடைய முடியுமோ அடைஞ்சிருக்கிறார். கிரிக்கெட்டில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பதவிகள் அடைந்திருக்கிறார். அவர் செய்யாத ஊழல்களே கிடையாது, மிகப்பெரிய அட்டூழியங்களை பாகிஸ்தான் நிகழ்த்தியிருக்கிறார். அதனால் ஷெரீப் அரசாங்கமே வியந்து போச்சு, யாருப்பா இவர் அப்படின்ற அளவுக்கு. இந்த இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை வரல அப்படின்னா அவர் ஒரு நாளைக்கு முன்னாடி தூக்க வேண்டியதான் அவர் மீது விசாரணைக்கு உத்தரவிட்டாங்க. அதனால தான் அவங்க மனைவி வந்து யூகேக்கு தப்பிச்சு போகிறதா இருந்தாங்க, தப்பிச்சு போயிட்டாங்கன்ற மாதிரி சொல்கிறாங்க. இவரை கைது செஞ்சிருவோமோன்ற பதற்றத்தில் தான் மேபி ஒரு காணாமல் போயிருக்கலாம். இதற்கும் எங்கேயும் சம்மந்தம் இல்லை. உங்களுக்கு இன்னொரு ப்ரூஃப் கூட சொல்கிறேன். இந்த வீடியோ பதிவெல்லாம் அவர் போட்டிருந்தாங்கல்ல, ஊழல்வாதி
அது இல்லாமல் இவர் என்ன பண்ணிட்டாரு, இம்ரான்கான் அவர்களுக்கு எதிராக மிகப்பெரிய சதித்திட்டங்களை தீட்டினார். இம்ரான்கான் பதவியில் உட்காராமல் இருக்கிறதுக்கு இந்த முனீர் தான் மிக முக்கிய காரணம். அவங்க சும்மா விடுவாங்களா இவ்வளோ திருட்டுத்தனம் பண்ணிட்டு? அதனால் அவங்களும் பெரிய அளவு போராட்டம் பண்ணுறாங்க. அதையும் இதையும் மிங்கிள் பண்ண வேண்டாம். நீங்கள் சப்போஸ் செய்தி சேனலில் பார்த்துருந்தீங்கன்னா கூட, நான் நிறைய சேனலில் பார்த்தேன், நான் பயந்தது குனிந்ததுன்னெலாம் பார்த்தேன், நான் அப்படிலாம் இல்லை, ரியாலிட்டி செய்தின்றது வேறு. இன்னொரு விஷயம் என்னென்னா, பாகிஸ்தான் வந்து நடுநிலை நாடுகள்ன்ற பேரில் ஈரானையும் சீனாவையும் கூப்பிட்டுருக்காங்க. வாங்கோ நீங்கள் வந்து விசாரணை பண்ணுங்கோ, நாங்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறோங்கோ அப்படின்னு கேட்டிருக்காங்க. பட் அவங்க ஒத்துழைப்பு கொடுக்குறாங்களே, இந்தியாவோட ஒத்துழைப்பு அந்த இடத்துல தேவை தானே. இந்தியா வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது ஒரு நாட்டு பற்று பாருங்கள், பாகிஸ்தான் மக்களுக்கு நாட்டு பற்று பார்த்தீங்களா? தொடர்ந்து ஒவ்வொரு பகுதியிலாக எங்கெங்கே எந்தெந்த பகுதியில் வாகனங்கள் அணிவகுக்குதுன்னு லொக்கேஷனோட ஷேர் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னுமே லட்டு மாதிரி பண்ணிகிட்டு இருக்காங்க. ஃபஸ்ட்டு லொக்கேஷன் என்ன, பலுஜிஸ்தான் பகுதியில் 33-41 இன்ஃபேண்ட்ரி டிவிஷன் 12 வந்து இங்கே இந்தியனுடைய பார்டர் நோக்கி வந்துட்டு இருக்கிற இப்போ வீடியோ பதிவு வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்கன்னா, இன்னொரு லாகூரில் இருந்து இன்டர்நேஷ்னல் பார்டர், அது இன்டர்நேஷ்னலாக அவங்க போர்ட்டு பக்கத்தில் இருந்து வந்து இறங்கின ஆயுதங்கள் மீதி எல்லாமே எல்லாம் ஹவுசர்ஸ் மீதி எல்லாம் இந்தியாவுடைய பார்டரில் வருது. அது ஒரு ஜியோ லொக்கேஷனோட போட்டிருந்தாங்க. இன்னொரு லொக்கேஷன் எங்கே போட்டிருந்தாங்கன்னா, பஞ்சாப் ப்ராவினன்ஸ் பக்கத்தில் இந்தியாவுடைய பார்டர் பக்கத்தில் கொண்டு வந்து நிறுத்துறாங்க. இந்தியா பார்டர்லேருந்து 100 கிலோமீட்டர் கொண்டு போயிட்டு இருக்காங்கன்ற லொக்கேஷனோட அங்கே அந்தந்த ஏரியா மக்கள் ரொம்ப பெருமையாக நினைக்கிறாங்க. இங்கே பாரு வந்துருச்சுன்ட்டு அந்த வீடியோ பதிலாம் பார்க்குறீங்கள, இதெல்லாம் போட்டிருக்காங்க. இது நம்மளுக்கு தேவை வருங்காலத்தில் ரொம்ப ரொம்ப தேவைப்படும். வெரி குட். பேட்ரியாட்டிசம்னா இதுதான் பேட்ரியாட்டிசம். ஆனால் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா, இன்ன வரைக்கும் இந்தியாவுடைய நகர்வுகள் எங்கேயுமே நீங்கள் பார்த்துருக்க முடியாது. ஏன்னா ஒரு சிலர் சந்தேகம் வரும், இந்தியா நகர்ந்தால் தானப்பா நகர்வுகள் வரும், நீங்கள் சந்தேகப்படலாம். நீங்கள் சந்தேகமே படாதீங்க, சம்பவம் பெருசாக தான் போயிட்டுருக்கு. அதை நம்ம உங்களுக்கு போக போக தெரியும். அதுக்காக நான் ரொம்ப ப்ரைட் பண்ணியும் சொல்லலை, அப்படி ரொம்ப ஆஹா ஓஹோ மிரண்டு அப்படின்லாம் சொல்லலை. பட் போயிட்டு தான் இருக்குது, சம்பவம் இருக்குது, அப்படி நான் முடிக்கிறேன். நான் காரணம் என்னென்னு நிறைய விஷயங்கள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. இன்னொரு பதிவு கூட பெருசாக வந்தது, பாகிஸ்தானில் 250 ஒரு 1500 இராணுவ வீரர்கள், அதிகாரிகள், முக்கிய நபர்கள்லாம் வந்து ரிசைன் பண்ணுறாங்கன்னு இந்த லெட்டரை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த லெட்டரில் எந்தெந்த பகுதின்னு நோட் பண்ணிக்கோங்க. 1ன்னு போட்டிருக்கிறது வந்து 12 காப்ஸ் கோட்டான்ற பகுதியை பார்த்துக்கோங்க. அதில் 120 ஆஃபீஸர், 400 எஸ்டிமேட்டட் பர்சனல். அதுக்கப்புறம் ஃபோர்ஸ் கமாண்டர் நார்த்தன் ஏரியாவில் ஒரு 80 ஆஃபீஸர், 300 பக்கம் வந்து நான் வேலையை விட்டு போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. அப்புறம் இன்னும் ஒரு 500 பேர் பக்கம் நான் வேலையை விட்டு போகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஒட்டுமொத்தமாக 250 ஆஃபீஸர், 1500 பேர் பக்கம் இந்த லிஸ்ட்டில் இருக்குதுன்னு வந்தது. அதுக்கப்புறம் கிராக்கு கிட்ட போய் கேட்கும்போது கிராக் என்ன சொல்லிச்சு, கிராக்குன்னா உண்மையாக பொய்யான்னு சொல்லும். ஃபஸ்ட்டு ஃபேக்குன்னு தான் சொல்லிச்சு, இல்லை இந்த தகவல் வெரிஃபை பண்ணலான்னு சொன்னாங்க. ஆனால் பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி, யாருங்க, பலுஜிஸ்தான் பகுதியை தனியாக எங்களுக்கு சுதந்திர நாடாக கொடுத்துடணும்னு சொல்லிட்டு போராடிட்டு இருக்காங்கல்ல, அவங்க என்ன நேற்று வெளியிட்டிருக்காங்கன்னா, நீங்கள் தொடர்ந்து அப்பாவி மக்களை வளைச்சி சுட்டுட்ருக்கிறது மீதெல்லாம் பண்ணுறதுனால உங்களுடைய தொல்லை, பாகிஸ்தானுடைய அத்துமீறல்களை தாங்க முடியாமல் தங்களுடைய உயிருக்கு உத்தரவாதம் இல்லாமல் இந்த அதிகாரிகள் ரிசைன் பண்ணிட்டு இருக்காங்கன்னு ஒரு லெட்டர் பேடில் வெளியிட்டு இருக்காங்க. அந்த லெட்டர் பேடையும் இதையும் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா லிங்க் இருக்குது. அதுக்கப்புறம் திரும்பி கிராக்கிட்ட கம்பேர் பண்ணி கேட்கும்போது மறுபடியும் ஒரு மலப்பலான ஒரு பதில் வந்திருக்கிறது. இது பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி என்ன சொல்கிறாங்கன்னா, அவங்க ரிசைன் பண்ணது உண்மைதான், பயந்துட்டு ரிசைன் பண்ணிட்டுருக்காங்க. ஏன்னா அந்த இடத்துல பெரிய அட்டூழியங்கள் நிகழ்ந்துருக்குன்ற மாதிரி சொன்னாங்க. இன்றைக்கி கூட பலுஜிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஒரு பெரிய ப்ராஜெக்ட்டுக்கான வெஹிக்கிள்ஸ்லாம் நிறையா வந்தது, கன்னோடு போய் தடுத்து நிறுத்திட்டாங்க. திருப்பி போகிறீங்களா இல்லையானா அதுக்கான பதிவுகள் கூட பெரிய அளவுக்கு அங்கே வந்திருந்தது. உங்களுக்கு நான் இன்னொரு மிகப்பெரிய ஒரு தியரி இருக்குங்க இதுக்கு பின்பு. இந்த பலுஜிஸ்தான் வைத்து மொசாட்னுடைய வேலையோடு நீங்கள் லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை அமெரிக்காவுடைய சிஐயோட லிங்க் பண்ணிக்கலாம், இல்லை நீங்கள் இந்தியாவோட லிங்க் பண்ணிக்கலாம். இப்போ நடக்கிற போரையை நீங்கள் சம்மந்தப்படுத்தலாம், சீனாவோட தொடர்பை கட்டுப்படுத்தலான்றதுக்காக பெரிய ஒரு திட்டங்கள் நகர்த்தப்பட்டிருக்கிறது அந்த இடத்துல. அதற்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறதா அப்படின்னு இன்னொரு கோணத்தில் கூட நம்ம பார்க்கலாம். நம்ம அதை நான் இன்னொரு வீடியோ பதிவில் போடுறேன். ஏன்னா நான் அதை பேச ஆரம்பித்தேன்னா ரொம்ப நிறைய பேச வேண்டியது இருக்கிறது. நான் அடுத்த பதிவில் உங்களுக்கு முடிஞ்ச அளவுக்கு முழு டீட்டெயில், நீங்கள் ஷாக் ஆகிற மாதிரி அளவுக்கான தகவல் நான் அடுத்தது உங்களுக்கு நான் அனௌன்ஸ் பண்ண போகிறேன். நான் சீக்கிரமாக முடிக்குன்ற ஒரு இன்டென்ஷன் இருக்குது. அந்த கொட்டான்ற பகுதியில் இராணுவம் பெரிய அளவுக்கு நகர்ந்ததுன்னு சொன்னாலே அது வேணால் உண்மைதான். அந்த வரைபடத்தை பார்க்குறீங்கள, இந்த வரைபடத்தில் கீழே பார்த்தீங்க அப்படின்னா கொட்டான்ற பகுதியில் பெரிய அளவுக்கு அவங்களுடைய இராணுவம் இல்லை. இந்த வரைபடத்தை நான் உங்களுக்கு நாளைக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன். இப்போ கொஞ்சம் லைட்டாக மட்டும் பார்த்துக்கோங்க. மேக்சிமம் அவங்க பாகிஸ்தானுடைய இராணுவம் எல்லாமே
அங்கே பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரும் அதை நோக்கி தான் மேலே தான் இருக்குது. அந்த லைட்டாக மேலே புகை வர மாதிரி இருக்குல்ல, அது எல்லாமே நியூக்ளியர் ஃபெசிலிட்டிஸ் இருக்கக்கூடிய பகுதி இங்கே தாங்க இருக்குது. அந்த ஒருத்தர் இன்னைக்கு காலைல கூட வசனம் நாக்குக்கிலேயே பேசினார்ல, வாய்க்கிலேயே பேசினார்ல, ஏய் எங்ககிட்ட பயங்கரமான அணு ஆயுதம் இருக்குது, போட்டோன்னா பாம் டம்னு போடுவோன்னு சொன்னார்ல, அந்த பாம்பெல்லாம் இங்கே தாங்க வச்சுருக்கான். அதுக்கான லொக்கேஷன் இது தான். பயன்படுத்துகிறவங்க பயன்படுத்திப்பாங்க. அது இல்லாமல் அவங்க மற்ற எந்தெந்த பகுதியிலக்கான லொக்கேஷன், F-16 எங்கே வச்சுருக்காங்க, மீதி எல்லா விமானங்களும் எங்கெங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க, அவங்களுடைய முக்கியமான விமான நிலையங்கள் எல்லாமே இங்கே போட்டிருக்கேன் நான். இந்த கொட்டான்ற பகுதியில் பெரிய அளவுக்கு இல்லை, பலுச்சிஸ்தான் ஃபுல்லாக பாருங்கள் ஃப்ரீயாக இருக்குது கீழே. அது காரணம் என்னன்றதுன்னா, அதையும் அந்த பலுச்சிஸ்தான் லிபரலேஷன் ஆர்மி வந்து வெளியேறினாங்கல்ல, அவங்க இந்த பக்கம் நகர்ந்து போகிறாங்கல்ல, அதையும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்க அப்படின்னா பெரிய சம்பவம் வந்து காத்துட்ருக்கு. விடுதலைக்கான நேரம் நெருங்கி விட்டது அப்படிமா சொல்கிறாங்க. ஆனால் ஒரு உணர்வாளர் என்ன பண்ணுறாரு, ரொம்ப வெறி பிடிச்சிருச்சு. யார்? அந்த காலிஸ்தான் பிரிவினைவாதி பன்னுவம் இருக்கிறார்ல, அந்த பன்னுவமா குரூப்பார் சிங் பன்னுவம் வந்து என்ன சொல்கிறான் அப்படின்னா, இங்கே பாருங்க, என்னை மீறி என் பணத்தை மீறி தான் நீங்கள் வந்து பஞ்சாபில் இருந்து பாகிஸ்தானுக்குள்ளே போய் நீங்கள் தாக்கல் நடத்த முடியும். என்னை மீறி நீங்கள் பஞ்சாபுக்கிட்ட இந்திய இராணுவத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறாரு. இந்தியன் ஆர்மி எங்களை மீறி பஞ்சாபுக்குள்ளே கிராஸ் பண்ணி போயிட்டு பாகிஸ்தானை அட்டாக் பண்ணவே முடியாது, நாங்கள் இருக்கிற வரைக்கும் பாகிஸ்தானை தொடவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப திடீர்னு என்னாச்சே தெரியல, தாடி பிச்சு தூக்கி போடுறாரு. அந்த அளவுக்கு வெறி பிடிச்சி பேசுகிறாரு. என்னப்பா இப்படி ஒரு பாசம், பாகிஸ்தானுக்கார கூட இல்லாத அளவுக்கான ஒரு பாசம் பயங்கரமாக பிச்சு பெய்யுது. இவர் மிஞ்சி போகவே முடியாதுன்றார். பஞ்சாபில் நம்ம இராணுவம் வந்து கிராஸ் பண்ணி போக முடியாத அளவுக்கான எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. இன்னொரு நியூஸ் என்னென்னா, பிரம்மோஸ்னுடைய மிசைல்ஸ் தாக்குதல் வந்து சாலிட் ஃபியூல் ராக்கெட் பூஸ்டர் வந்து 500 கிலோமீட்டர் வரையும் நீ காலைல டெஸ்டிங் எடுத்திருக்காங்க. அதுக்கு முன்னே 258 பக்கம் தான் இருந்தது. பட் இப்போ இன்னும் கொஞ்சம் கிலோமீட்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணி சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருக்காங்க மேக் 3 ஸ்பீடில். ரொம்ப முக்கியம் இது. ஃபைனலாக இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் 2 விஷயத்தை பார்த்துடலாம் நம்ம. ஒன்று, மறுபடியும் இன்றைக்கி வந்து அசதுதீன் ஓவைசி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பாகிஸ்தான் வந்து அணு ஆயுதம்லாம் போடுறேன்னு சொன்னாங்க இல்லையா, அணு ஆயுதம் போடுறேன்னு சொன்னதுக்கு தான் வந்து ஒரு விஷயம் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கோங்க, அப்பாவி மக்களை யாரு கொன்னாலும் எந்த ஒரு நாடுமே அமைதியாக இருக்காது. அப்பாவி மக்களை யாரு கொன்னாலுமே எந்த ஒரு நாடும் அமைதியாக இருக்காது. அதுவும் நீங்கள் பண்ண ஸ்டைல் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் ரிலீஜியஸ் ஸ்டைலில் வந்து கொண்டிருக்கீங்க, ரிலீஜியஸ் எல்லாம் கேட்டு கொண்டிருக்கீங்க. நீங்கள் பண்ணது முழுக்க ஐஎஸ்ஐஎஸ் ஐடியாலஜி, அந்த ஐஎஸ்ஐஎஸ் ஐடியாலஜி மூலிமா தான் நீங்கள் பண்ணியிருக்கீங்க. அது நாட் குட் அப்படின்ற ஒரு மறுபடியும் ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க. அந்த ரிலீஜியஸ் ஐடியாலஜியில் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு வார்த்தையும் நான் முதல்ல இன்ட்ரடக்ஷனில் சொன்ன ஒரு வார்த்தையை நீங்கள் மேட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நிறைய புரியுங்க. ஏன்னா அது காஷ்மீர் வந்து இஸ்லாமிக் தேசமாக மாற்றணும்னு அவங்க எடுத்த அந்த முடிவும் இவங்க செஞ்ச அந்த நிகழ்வும் நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா ரொம்ப கிளியராக இன்டென்ஷனாக புரியும். அந்த தீவிரவாதிகளோட நோக்கம் என்ன அப்படின்றத நம்ம கிளியராக புரிஞ்சுக்கலாம். நம்ம அதை இங்கே வைத்து வேறு விதமாக நீங்கள் தேசத்தை இருப்பாதீங்க. பட் நான் முழுக்க பேசுகிறது பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீரில் இருக்கக்கூடிய தீவிரவாதிகளை பற்றி தான் நான் பேசுகிறேன் நானுன்றதை மறுபடியும் நான் உறக்க சொல்கிறேன். நான் இன்னொரு கிளைமேக்ஸில் என்ன அப்படின்னா, இங்கே தேடுதல் வேட்டையை விரைவுபடுத்துங்க. மறுபடியும் ஒரு ஷாக்கிங் தகவல் என்ன, குஜராத்தில் மட்டும் 220 பேர் கிடைச்சிருக்காங்க. பங்களாதேஷிலிருந்து வந்தவங்க, மீதி எல்லாமே இல்லீகல் குரூப்ஸ் மட்டும் பாகிஸ்தான் இதிலிருந்து. இன்னும் 2200 பேருங்க. டெல்லியில் மட்டும் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க, 5000 பேர் இருப்பாங்கன்றாங்க. இனி நாடு முழுவதும் களை எடுக்க வேண்டிய நேரம். ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் குறைஞ்சது 3000-4000 பேர் இருப்பாங்கன்றாங்க. இது மாதிரி இல்லீகலாக உள்ள வந்து டாக்குமெண்ட் இல்லாத நபர்கள் இருக்காங்க. எல்லா ஸ்டேட்டும் விரைவுபடுத்திட்டு இருக்காங்க. அதனால் தமிழ்நாடு கொஞ்சம் ரெக்வஸ்ட் பண்ணி கொஞ்சம் விரைவுபடுத்தினாங்கன்னா பரவாயில்ல. அந்தளவுக்கு ரொம்ப இல்லீகலாக இருக்காங்க, இல்லீகலாக உள்ளே வந்து இருக்காங்கன்ற தகவல் நாடு முழுவதும் பெரிய அளவுக்கு பரவி இருக்கிறது. லீகலாக வாங்க, லீகலாக போங்க, பட் இல்லீகலாக இருக்கிறவங்கள துரத்த வேண்டிய ஒரு நேரமும் வந்திருக்கிறது. மேபி ஒரு சில பதிவுகள் வந்திருக்கு, செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு நேற்று கூட ஒரு 50-100 பேர் பக்கம் இருந்தாங்கன்ற மாதிரி பதிவு வந்திருக்கிறது. மேபி இதுக்கப்புறம் செக் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் நான். ஸோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் சோமு சேனல். நன்றி, வணக்கம்.